இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இவ்வாறு சொல்லப்படுது. பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவு. இதை தான் தேவன் இன்னைக்கும் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறேன்னு சொல்றாரு. ஏன்னா மத்தேயு 9:13 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன கற்பிக்கிறார்? நீதிமானுக்கு அல்ல பாவிகளை மனம் திரும்புறதுக்காக தான் இந்த உலகத்தில் நான் வந்தேன்னு சொல்கிறார் அவர். அதனால தான் பலியை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகிறேன். உங்களிடத்துலேருந்து எதை விரும்பலை? பலியை அல்ல, இரக்கம் தான். உங்கள் மனசில் இரக்கம் வேணுன்றார். அதை தான் இன்றைக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 12:7 பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் அர்த்தம் இன்னதென்று அறிந்தீர்களானால், அதாவது குற்றம் இல்லாதவர்களே நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு இடைப்படுகிறார். பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் 21:3 பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி எதை கற்றுக் கொடுக்குறார்? நீங்கள் தேவனுக்கு செலுத்துகிற எல்லா விதமான பலிகளையும் தேவன் ஆலோசிக்கிறார். ஏன்னா உங்களிடத்துல அந்த இரக்கம் இல்லைன்னா, தேவனை அறிகிற அறிவை இல்லைன்னா, அந்த பலி, அந்த தகன பலி எல்லாமே வீண். ஏன்னா பலியிடுதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க, அதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்துலேயும் பார்க்குறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோன்னு சொல்கிறார். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசியும் என்னதான் சொல்கிறாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். அதை விட நீங்கள் என்ன சர்வாங்க தகன பலிகள்லாம் செலுத்தினாலும் அது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. அதனால் பலி எடுக்கிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்டு செயல்படுகிறவர்களாக காணப்படணும். ஏன்னா ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்போ தேவன் இன்னைக்கு நம்முடைய பலிகளை அங்கீகரிக்கணும்னா முதலாவது நாம் பிழைக்கணும் இல்லையா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும்னா தீமையை விட்டு விலகி நன்மையை தேடுங்க. நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அப்படி நன்மை செய்யும்போது, தீமையை வெறுத்து விடும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலே நியாயத்தை நிலைப்படுத்துங்க. கர்த்தருக்கு முன்பாக உங்கள் நியாயத்தை நீங்கள் நிலைப்படுத்துங்க. ஒருவேளை சேனைகளின் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர் யோசேப்பில் மீதியானவர்களுக்கு அவர் இறங்குவேன்னு சொல்கிறார். யோசேப்பின் ஜனங்கள், யோசேப்பின் வம்சத்தாருக்கு நான் இறங்குவேன்னே சொல்கிறார். ஆமோஸ் 5:21 உங்கள் பண்டிகைகளை நான் பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லைன்னு சொல்கிறார். அப்போ தேவனுக்காக நீங்கள் என்ன பண்டிகையை ஆசரித்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இல்லைன்னா கர்த்தர் அவைகளை பகைத்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரசங்கி 5:1 பார்க்கும்போது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்? சுத்த இருதயம், தேவனை தேடுகிறதுல முழு மனதோடு முழு பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறணும் இல்லையா? நம்முடைய அலங்காரங்கள் கூட தேவனுக்கு பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். அதன் மூலமாக தேவ நாமம் மகிமைப்படுறதா இருக்கணும். அதனால மூடர் பலி எடுக்கிறத பார்க்கிலும் செவி கொடுத்து சேர்வது தான் நலம்னு சொல்கிறாரு. தாங்கள் செய்கிறது தீமை என்று சிலர் அறியாதிருந்து பலி செலுத்துகிறாங்க, அதெல்லாம் நான் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பலிகள் எனக்கு திரளாக இருந்தாலும் அது கடாக்களின் தகன பலியோ கொழுத்த மிருகங்களின் நினமோ எனக்கு ஆரோசமாக இருக்கிறது, நான் அதை வெறுத்துடுறேன்னு சொல்கிறார். நீங்கள் காளைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கடாக்களையும் அவைகளின் ரத்தத்தை எனக்கு பிரியமில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் வீணான காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்னிடத்துல என்றார். உங்கள் தூபங்கள் எல்லாம் அக்கிரமத்தோடு ஆசாரிக்கிற உங்கள் மாத பிறப்பும் ஓய்வு நாளும் சபை கூட்டத்தையும் நான் இச்சிக்க மாட்டேன். மாத பிறப்பும் பண்டிகையும் என் ஆத்துமா வெறுக்கிறதுன்னே சொல்கிறார். எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து நான் இழைச்சிட்டேன். நீங்கள் எனக்காக செய்கிற அந்த பொருத்தனைகள் பலிகள் எல்லாத்தையும் நான் வாங்கி நான் அந்த சுமைகளை சுமந்து நான் இழைத்து போயிட்டேன். அதனால் உங்களிடத்தில் அந்த கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் இல்லாதனால தேவன் நம்முடைய
காரியங்களை எல்லாம் நம்ம அவருக்கு செலுத்துகிற பலியெல்லாம் ஆலோசிச்சிடறேன்னே சொல்கிறாரு. அப்போ நாம் என்ன அதுக்கு அடுத்தும் சொல்கிறாரு, நீங்கள் கைகளை விரித்து உங்கள் கண்களை என்னை நோக்கி பார்த்தாலும் நான் உங்களை விட்டு மறைந்திருப்பேன்னு சொல்கிறாரு. நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். உங்கள் கைகள் இரத்தத்தினாலே நிறைந்திருக்கிறது. அப்போ கரை திரை குற்றம் இல்லாமல் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு எல்லா எல்லையிலும் நீதியும் நியாயத்தையும் நம்ம செய்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம் பலிகளை ஏற்பார், நம் வார்த்தைக்கு செவி கொடுப்பார், நம் விண்ணப்ப வேண்டுதல்களுக்கு நமக்கு பதில் தருவார். அதனால தான் இந்த ஏசாயா 1:16 சொல்கிறார், உங்கள் கைகளை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்கிறார். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை எல்லாம் என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமையை விட்டு ஓயுங்கள்னு சொல்கிறார். தீமை செய்வதை விட்டு ஓயுங்க, மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க. 17வது வசனத்துலேயும் பார்க்குறோம், ஏசாயா 1:17 நன்மை படியுங்கள், நியாயத்தை தேடுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரிங்க. திக்கற்ற நிலைமையில் இருக்கிறவங்க அவங்க நிலைமை என்னன்னு நம்ம விசாரிக்கணும். அதே போல் விதவைகள் வழக்கு இன்னும் அவங்களுடைய வழக்கு கேட்கப்படாமல் இருக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு காரியங்கள் எல்லாம் விசாரிக்கப்படாமல் இருக்கும். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விசாரித்து அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்கள் பலிகளை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். ஏன்னா மத்தேயு 5:7 பார்க்குறோம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. ஏசாயா 58:6 பார்க்குறோம், உபவாசம் என்பது என்னன்னு குறித்து. அது 58 அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த நாள் எதுக்காக நம்ம கொடுக்குறார் உபவாச நாள்னா, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும், நுகத்தடியின் பின்னல்களை நெகிழ்கிறதுக்கும், நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்கிறதுக்கும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுறதுக்காக தான் உபவாசிக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்காக அப்படிப்பட்ட அக்கிரம கட்டுகளை நீங்கள் அவிழ்த்து விடுங்க. அவர்கள் மேல் இருக்கிற நுகங்கள், மற்றவங்க பாரத்தை அவங்க சுமந்து அவங்க இழைத்து போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நுகத்தடி பின்னல்களை எல்லாம் நீங்கள் நெகிழ்ந்து போடுங்க. நொறுக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆத்துமாக்களை விடுவிக்கவும் அவர்கள் நுகத்தை உடைத்து போடுகிறது தான் உபவாசம். அப்போ மற்றவங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கும் போது அப்போ கர்த்தர் உங்கள் பலிகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கூப்பிடுதலுக்கு உங்களுக்கு பதில் தருவார். ஓசியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலையும் பார்க்குறோம், உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இப்படியெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அப்போ தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரா, நம்மை அவருக்காக நியமித்து கொள்வார். ஏன்னா நித்திய விவாகத்துக்கென்று நியமிக்கப்பட்டவளே என்று தேவன் நம்மை அழைக்கிறார் இல்லையா. அப்போ நித்தியத்துக்கு மணவாட்டியாக நம்ம அழைக்கிறார் நம் மணவாளன். அப்போ அதுக்கு தகுதி உள்ளவங்களாக நாம் இருப்போம். கர்த்தரை அறிந்து கொள்ளுவோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் நாம் கற்றுக்கொள்வோம். சங்கீதம் 50:8 பார்க்குறோம், உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலி எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உபவாசிக்கும் போது பசிக்கிறவர்களுக்கு ஆகாரமும், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரமும், சிறுமைப்பட்டவர்களின் காரியங்களை விசாரித்து, விதவைகளின் வழக்கை நீங்கள் விசாரித்து ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நியாயத்தையும் நீதியும் செய்யும் போது கர்த்தர் உங்கள் பலிகளின் நிமித்தம் உங்களை கடிந்து கொள்ள மாட்டேன், உங்கள் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருப்போம். அப்போ அதை தேவன் அங்கீகரிக்கிறார்னு பார்க்குறோம். இன்றைக்கி கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் பலிகளை அல்ல, தேவன் கீழ்ப்படிதலையும் தேவனை அறிகிற அறிவையும் நாம் அடையணும். ஆமென்.